Current without tube light is useless. ట్యూబ్లైట్ ఇల్లాமல் మిన్సారం இருந்தா ఇంక ప్రయోజనం இல்லை. ట్యూబ్లైట్ లేకుండా విద్యుత్ శక్తి ఉన్నా సరే దానికి ఉపయోగం లేదు. I am afraid to talk about this because இதை குறித்து பேச நான் பயப்படுகிறேன். ஏனென்றால் దీని గురించి మాట్లాడడానికి భయపడతాను. ఎందుకంటే what Jesus was telling Father, 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 యేసు పిదా పిదా అని சொல்லிக்கிட்டு காரியங்கள் எல்லாம் యేసు తండ్రి 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 అని మాట్లాడుతున్న విషయం it was not the unseen God, it was only Christ Jesus. அவர் அது காணக்கூடாத தேவன் அல்ல, கிறிஸ்து இயேசு குறித்து தான் சொல்லிக் கொண்டிருந்தார். అది కనిపించిన దేవుడి గురించి కాదు కానీ క్రీస్తు యేసు గురించి ఆయన చెప్తున్నాడు. Brother Lori, are you God? No. సోదరులారా నీ கடவுளா? இல்லை. అయితే సహోదరు లారి గారు మీరు దేవుడా అంటే కాదు. God calls him God. That's the only way expression of God. அதான் தேவன் வெளிப்பட unseen God. காணக்கூடாத தேவன் வெளிப்படக்கூடிய ஒரே வழிதான். అయితే కనబడని దేవుడి గురించి ఆ యొక్క కనిపించే విధం అదొకటే మార్గం. That means அப்படி என்றால் దాని అర్థం ఏంటంటే form is human. அந்த உருவம் అన్న మనిషి ఉరువం, ఆ శరీరం అనేది మనిషి శరీరము. Nothing human inside, totally God. உள்ளே எல்லாம் முற்றிலுமாக கடவுள். ఆ లోపల మాత్రం మనిషే కాదు కానీ పూర్తిగా దేవుడు. So Jesus said, அவர் இயேசு சொன்னார், I come in my Father's name. நான் என்னுடைய பிதாவுடைய நாமத்தில் வந்தேன் என்று சொன்னார். Who is the Father? அப்படி என்றால் பிதா யார்? Son of God is the Father. தேவகுமாரன் தான் பிதா. Today இன்றைக்கு the church is blind. சபையானாக்கப்பட்டிருக்கிறது. Father only ஏதோ நினைச்சுக்கிட்டாங்க unseen God. பிதா என்றால் ஏதோ ஒன்று நினைத்து காணக்கூடாத தேவன் என்று எண்ணிக்கொண்டார்கள். He wanted to reveal the Father, unseen God. அவர் காணக்கூடாத கடவுளை அவர் வெளிப்படுத்த விரும்பினார். So Christ Jesus came down ஆகவே கிறிஸ்து இயேசு இறங்கி வந்தார். and called that there's a Father. ஆகவே ஒரு பிதா என்று ஒருவர் இருக்கிறார் என்று அழைத்துக் கொண்டார். So ஆகவே he looked up, அவர் மேலே பார்த்தார், Father. பிதாவே. அப்ப மேல பாக்குறாரு, அப்ப மேலே பார்க்கிறார், பூமி உருண்டையா இருக்கு. பூமி உருண்டையா இருக்கு. இங்க ஒருத்தன் ஃபாதர்னா இங்க ஒருத்தன் ஃபாதர்னு மேல பார்த்து சொன்னா இப்படி சொல்லுவான், இப்படி சொல்லுவான். இங்க இருக்கவே ஃபாதர்னு கீழே சொல்றான். இங்க இருந்த ஒருத்தன் மேல பார்த்து சொன்னா அது கீழே பார்க்கத்தான். இங்க இருந்த ஃபாதர்னா அங்க பாக்கான், அந்த சைடுல இருந்து சொன்னா அந்த பக்கம் So தெரியும். where is the Father? ஆவே பிதா எங்கே இருக்கிறார்? எல்லாம் எல்லாம் உருண்டையா இருக்குது. நம்ம என்ன சொல்றோம்? நாம என்ன சொல்லுகிறோம்? இங்க தான் இருக்காரு. இங்கதான் இருக்கிறார்னு பாக்குறோம். In America they will say look down and say Father is there. அமெரிக்காவிலே அவர்கள் கீழே பார்த்து பிதா என்று சொல்வார்கள். அதுக்கு தான் இவர் என்ன பண்ணாருன்னா, அதுதான் இவர் என்ன செய்தார்? பிதாவே, பிதாவே, நீர் எப்பொழுது என் ஜெபத்தை கேட்கிறீர், நீர் எப்பொழுதும் என் ஜெபத்தை கேட்கிறீர் சொல்லிவிட்டு பிதாவே பிதாவே லாசரு எழுப்புன்னு சொல்லல, லாசரு எழுப்புன்னு சொல்லவில்லை, லாசரு எழும்பு, லாசரு எழுப்பி வா என்று சொன்னார். எங்க யார் பிதா? யார் பிதா அப்படி என்றால்? அங்க ஜெபம் பண்ணி இவர் கூப்பிடுறாரு, அங்க ஜெபம் பண்றார், கூப்பிடுறது இவரு. உடனே பேதுரு பிலிப்பு எங்களுக்கு we must see the Father. பிதாவை காண்பியும், தயவுசெய்து காட்டும், தயவுசெய்து எங்களுக்கு காட்டும் ஐயா. இவருக்கு சரியான கோபம், இவருக்கு சரியான கோபம் வந்து விட்டது. அது அவங்களுக்கு, அது அவங்களுக்குப்பா. அவங்களுக்கு 2 கடவுள் 3 கடவுள் வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு 2 கடவுள் 3 கடவுள் வச்சுக் கொள்ளலாம். you are with me all these days. நீ இவ்வளவு காலம் என்னோடு இருக்கிறாயே, அப்பா யாருக்கும் தெரியாது, பிதா யாருன்னு தெரியாதா? இல்ல சார் காட்டும், நீ கொஞ்சம் பார்க்க ஆசையா இருக்கு, எனக்கு பார்க்க ஆசையா இருக்குன்னு சொல்றான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவும் நானும் ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் முட்டாளா இப்போ உள்ள கிறிஸ்தவ முட்டாளா? இவன் முட்டாளா இப்போ உள்ள கிறிஸ்தவ முட்டாளா? அதன் பிறகு பிலிப் சொன்னா, போதையா, தெரியாம கேட்டேன். நானும் நினைச்சிட்டு வானத்துல எங்கேயோ தொங்குறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீர் தான் எங்க அப்பான்னு தெரியாது, நீர் தான் எங்க அப்பான்னு நான் தெரியாமல் இருந்தது. So he was revealing the Father. ஆகவே பிதாவை அவர் வெளிப்படுத்தினார். So he was revealing the Father's name. ஆகவே பிதாவுடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார்.